படி எங்க வாட்டர் பாட்டில் கூட பேனா பென்சில் கூட பாப்பா நல்லா படிக்கணும் சரியா? இதுல வந்து இந்த பாப்பாவை தான் சொல்றேன். இந்த பாப்பா படிச்சுட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இரு எல்லாரும் நோட் புக்கு இந்த பேகு அது மட்டும் தான் கொடுத்துட்டு போனோம். ஆனால் லெஜண்ட் அவர்கள் லீடர் அவர்கள் அந்த ஸ்கூல் குழந்தைக்கு தலையில கட்டுற ரிப்பன் வரைக்கும் வெள்ளை கலர் ரிப்பரு கருப்பு கலர் ரிப்பரு எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த பாப்பா புடிமா ஸ்கூலுக்கு போறீங்களா? பேனா கொடுப்பா, பேனா கூட சாக்லேட் கொடுங்க. ஓகே, நல்லா படிக்கணும் சரியா? படிப்பியா? பேர் நம்ம பேர் சொல்லு. ஸ்ரீநித்யா. லெஜண்ட் அங்கிள் சொல்லு பாப்பா. லெஜண்ட் அங்கிள் சொல்லு. லெஜண்ட் அங்கிள். நீங்க நல்லா இருக்கணும் சொல்லு. ஓகே, கை தட்டணும். இப்ப தட்டாதீடா கையே. வாட்டர் பாட்டில் கொடு. பென்சில் பேனா இந்த பாப்பா. வாட்டர் பாட்டில். டேய் தருண், இதாங்க உங்களுக்கு வெள்ளை கலர் ரிப்பன், இன்னொரு கருப்பு கலர் ரிப்பன் ஒன்று கொடுங்க. எல்லாம் பிரிங்களாம்பா, சும்மா தானே கொடுக்குறீங்க. ஓகே, கருப்பு ரிப்பன் கொடுப்பா. கருப்பு ரிப்பன் ஓகே. நல்லா படிக்கணும். பென்சில் எல்லாமே அன்பு தலைவர் லெஜண்ட் நல்லா படிக்கணும் சரியா? பென்சில் பண்ணணும். ஓகே, நல்லா படிக்கணும். ஓகே ஓகே. இங்க பாருங்க ஓகே, இங்க பாருங்க தம்பி. இவர் யாருன்னு தெரியுமா? பாத்தீங்களாங்க? பாருங்க, இந்த காலகட்டத்துல உதவி யார் செய்யறா? வந்து கல்விக்காண்டி முன்னுரிமை கொடுப்பாரு. ஐயா வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில வந்தவங்க. அதனால ஐயா மாதிரியே கல்விக்கு முக்கியத்துவம். கல்வி படிக்கலாம் முடியாது, கல்விதான். இன்று லெஜண்ட் அவர்களின் ரசிகர் மன்றம் சார்பாக மாநில செயலாளர் சுதாகர், துணை செயலாளர் ஹைட்டு சுரேஷ் அவர்களுடைய தலைமையில் இன்று சைதாப்பேட்டையில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு உதவும் வகையில் ஸ்கூல் பேகு, நோட் புக்கு, தலையில் கட்டுற ரிப்பனு, பென்சில், பேனா, வாட்டர் பாட்டில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஷூவோட சாக்ஸு, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேருக்கு கொடுத்துருக்கோம். இது எதற்காக என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே வழியில் பயணித்து கொண்டிருக்கும் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் இன்றும் ஏழை மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு உதவும் நோக்கத்தில் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஜூன் 3ஆம் தேதி, நாளை ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு, ஏன்னா ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பேகு, அதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே கொடுத்தோம்னாக்கா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஏழை எளிய மாணவர்கள் அடுத்தவங்களை பார்த்து அடரா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக் இல்லையே, நமக்கு இந்த மாதிரி ஒரு பென்சில் பேனா இல்லையேன்னு சொல்லி இயங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் புரட்சி தலைவர் பாதையில் வரும் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். அதே மாதிரி இன்று கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார் அவர்கள் குழந்தைகளோட நலன் கருதி, மாணவ மாணவிகளோட நலன் கருதி, ஸ்கூல் வந்து இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தள்ளி போடும் அப்படின்ட்டு ஒரு வாரம் தள்ளி வைத்து நாளை ஜூன் 4ஆம் தேதி திறக்கிறார். அதனால் மாணவ மாணவிகள் மீது அக்கறை கொண்டுள்ள கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சாருக்கு இந்த நேரத்தில் லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இருங்கப்பா, அது மட்டும் இருப்பா அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த ஸ்கூல் பசங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாரும் பேகு, நோட் புக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் லெஜண்ட் அவர்கள் அவர்களுடைய பாதம் நோகக்கூடாது என்பதற்காக ஸ்கூல் ஷூ கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தலையில் கட்டுற ரிப்பன், அது பார்த்தீங்கன்னாக்கா 2 கலர் போடுவாங்க, கருப்பு கலரும் போடுவாங்க, வெள்ளை கலரும் போடுவாங்க. அந்த 2 ரிப்பனுமே கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், மாணவ மாணவிகள் மீது லெஜண்ட் அவர்கள்
எவ்வளவு ஒரு அக்கறை கொண்டுள்ளார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. இப்பவும் சொல்றோம். அதே மாதிரி இன்னைக்கு மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த சுதாகரும் சுரேஷ் அவர்களும் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் படிப்பு செலவுக்கோ இல்லை மற்றபடி மருத்துவ உதவிக்கோ எதுவாக இருந்தாலும் லெஜண்ட் ரசிகர் மன்றம் முதலில் வந்து நிற்கும். அப்படி ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் இந்த லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவரும். இந்த நேரத்தில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய லெஜண்ட் ரசிகர் மன்ற சார்பாக இன்றைக்கு படிக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு பேக்கு, நோட்டு புக்கு, அவர் ஸ்கூல் சம்மந்தமான எல்லா பொருளுமே இன்றைக்கி நம்ம ரசிகர் மன்ற சார்பாக கொடுத்துருக்கோம். தலைவருடைய நோக்கம் வந்து கல்வி தான் முக்கியம். கல்வி வந்து அவசியம். கல்வி இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. கல்வி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு இதுவுமே தெரியாது. இப்போ படிப்பு தான். அதே மாதிரி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுடைய பெருந்தலைவர் ஐயாவுடைய காமராஜர் ஐயாவுடைய வழியை பின்பற்றக்கூடிய தலைவர். அதனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இன்றைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது எங்களுடைய தலைவர் வந்து ஒரு 500 குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஃபுல் ஃபீஸே கட்டி இன்றைக்கி ஸ்கூலுக்கு சேர்த்து விட்ருக்காங்க பிள்ளைங்க படிப்பு. அதனால் இன்றைக்கு வந்து சைதாப்பேட்டையில் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு பேக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து புத்தகம் இல்லை அப்படின்னு எல்லாமே தலைவருக்கு சொல்லி இன்றைக்கு சைதாப்பேட்டை ஏரியாவுக்கு எங்கள் ரசிகர் சார்பாக நோட்டு புக்கு எல்லாமே வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவருடைய நோக்கம் என்னென்னா உதவி இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணணும். ஒரு ஏழை எளிய யார் வந்தாலும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நோக்கம் தான் எங்களுடைய தலைவருடைய நோக்கம்.